வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வருக. இரண்டு பேருடைய உடலுக்கும் சக்தியை கொடுத்து மகா சிவராத்திரிக்குள் குழந்தை பாக்கியம் ஜனனமாகும். வெற்றி உண்டு. பேர்ல அவர் கொஞ்சம் மெடிக்கல் ஃபிட்டாக இருக்குது, அன்ஃபிட்டாக இருக்குது. எனக்கு தெரியும், கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதான் சக்தியை கொடுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ சிந்திக்கலை. அதுக்கு நான் என்ன செய்வேன்? சரியாகிவிடும். பையனை ஒரு முறை கூட்டுவாங்க. சக்தியை கொடுக்கும்னு சொல்லிட்டேனே. சரி, அடுத்த பைசில் பார்ப்போம். எஸ், வெற்றி ஆயிரும். கர்பசாமிக்கு, ஐயன் கர்பசாமிக்கு ஏகம்பா. ஏகம்பா. உங்கள் டாக்குமெண்டெல்லாம் எங்கே இருக்குது? அங்கே விழுந்துட்டு வாங்க. தம்பி வணக்கம். சும்மா இருக்கேப்பா? நல்ல பையன். தொழில் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது யாருப்பா? வா. உங்கள் டாக்குமெண்டெல்லாம் எங்கே சார் இருக்குது? எல்லா உங்கள் வீட்டு ஆவணங்கள் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்கிறது? எதுக்காக அங்கே இருக்கிறது? எதுக்காக வாங்கினா? உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ கால் வந்துட்டு வாங்க. நம்ம தானே இவங்க அக்கா. எப்பொழுதுமே பெற்றோர்களில் ஆணாகப்பட்ட ஆம்பளை எடுத்த உடனே பொண்டாட்டி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கக்கூடாது. முடிக்காம பாரு. குறிப்பிட்ட வயசு 60 வயசுக்கு மேலே பெற்ற பிள்ளைகளுக்கு பிடிதானம் இல்லாமல் பத்திரம் முடித்து கொடுக்கக்கூடாது. பெற்றவங்களுடைய காலங்களுக்கும் ஆயுளுக்கும் பின்பு இதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் என்று ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் பணம் வாங்கக்கூடிய பொருட்டில் உன் சொத்து எழுதி வாங்கப்பட்டது, சரிதானே? ஆனால் இப்போ போன்னு சொன்னால் போய் தாகணும், இருந்தா இருந்தாகணும். ஆண்டி ஆகிட்டியடா, கால் வந்துட்டு வா. தப்பாக நினைக்கக்கூடாது. நான் உலகத்தினுடைய நியதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருமே நம்ம பார்த்த உள்ள பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கோவப்பட்டு டக்குன்னு போயிட்டாங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாயிரும். நம்ம என்னமெல்லாம் பார்த்தோம், எப்படி இழந்தோம், நம்மளை இப்படி வெளியே போய் சொல்லிட்டான்னு நான் அன்றைக்கி வருத்தப்பட்டு எதுவும் பிரயோஜனம் உண்டாயா? ஒன்றுமே கிடையாது. அதில் தனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதி இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. என்ன வேண்டும்? நடக்காது. இந்த பிறவியில் உன் மகன் உன் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்தால் தாய் அல்லது தகப்பனுக்கு ஆயுளுக்கு குறைவு ஏற்படும் என்பது விதியாகும். அந்த பந்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் எந்த உரிமையும் உனக்கு இல்லை என்று சொல்லி மண்ணோடு பொன்னோடு பொருளோடு போட்டும் நீ உயிரோடு இருந்தால் போதும் என்று விதி விளையாடி இருக்கிறது. கால் ஒன்று சொல்லலாம். ஏய், இங்கே சத்தியம் மட்டும்தான் நடக்கும். என்ன சொல்லுவேன்? அதனால் உன் மேலே பாசத்தை வர வைக்க வீணாக அவனை தேடி நீ அலையவும் வேண்டாம். அந்த பாசத்துக்காக உன் மனத்தை நீ புண்படுத்திக்கிடவும் வேண்டாம். நன்றியை உணர வைத்து உன்னை நாடி வர வைக்கிறேனப்பா. உனக்கு வருமானம் பெருகும். இவ்வளோ தரம் நான் என்னையா பேசிக்கிட்டு இருந்தேன்? சூட்சமாக சொல்லியிருக்கேன். நீ கவலைப்படாத. உனக்கு குடியிருக்க இடம் நான் தருகிறேன். உனக்கு பண வருமானம் வரும். ஆனால் பிள்ளைகளுக்கு சாபம் விட்டுறாதப்பா. அந்த பாவம் நீ செய்யக்கூடாது. இந்தா உனக்கு தாய் தகப்பன் அனைத்தும் நான். வெற்றி உண்டு மகனே, வாழ்க. இந்தா சத்தியமாக உன்னை காப்பாற்றுவேன். வருமானம் வரும். உன்னை நாடி வர வைப்பேன். சென்று வா, வென்று வா. ஆடி அமாவாசைக்கு 3 நாள் என் கூட இருந்து என் கோயிலுக்கு தொண்டு செய். உன் ஆத்மா சாந்தமாகும், ஆனந்தமும் அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டாடா எலி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எவ்வளோ ஆழமான துயரங்கள் வேதனைகள் இருக்கு தெரியுமா? நம்ம சொன்னா யாரு கேட்க? வாராயோ வெண்ணிலாவே. என்னடா வேணும் தம்பி? அங்கம் புழுதிபட அருதிவாரினை பூசி பங்கம்பட இருகால் பரப்பி சங்கதனை அறுக்கும் நக்கீரனோ என் பாடலை யாராயதக்கவல். உன் உடலெங்கும் பிரச்சனை, நோய், பிணி, எலும்பு மூட்டுகள், ஜாயிண்டுகள் வலி, விளங்காதது போல இருப்பது போல நிலை. இதுக்கு செய்வனையா வைவனையா? என்ன பிரச்சனை?
என் பிறப்பு அம்சமே இதுதானா என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வா. சரக்கு. அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். இந்த நோயை நீ ஆராய்ச்சி பண்ணுவது போல உன்னுடைய உடலையோ உயிரையோ இது எடுக்காது. இந்த நோயிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதப்பா. கவலைகளை கைவிடும் மகனே. கார்த்திகை தீபத்தில் ஒளியேற்றுகிற பொழுது உன்னுடைய உடலில் புதுமையான சக்தி தோன்றும், வலிமை தோன்றும். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை சக்தியை இன்றிருந்து உனக்கு நான் தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேண்டும்? ஒன்றுமே இல்லை, ஆனால் வலிக்கு அந்த வலியை நான் தீர்க்கிறேன். பௌர்ணமிக்கு வந்துரு, ஆனந்தமாக இருப்பாய். சென்று வா. வாடா தம்பி, பணம் தந்திருக்கேன், வருமானம் வரும். கவலையை மறந்து விடப்பா. சரி, வாழ்க மகனே. என்னைக்கும் உனக்கு ஒரு தகப்பன் இங்கே இருக்குடா. அவன் யார் அந்த தகப்பன் சொல்லி பார்ப்போம். நல்லா இருக்கான் பாருடா. கூப்பிடு. கூப்பிட்ட நேரம்லாம் காட்சி உண்டு, வெற்றி உண்டு. எப்படியோ உன்னை கை கொடுத்து தூக்குவேன். சென்று வா. கர்மதாமிக்கு வாடா. என்னடா வேணும் உனக்கே? பையன் எங்கே இருக்கான்? ஃபாரின் சம்பந்தமான படிப்பு தான் அவன் படிப்பான். அதில் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். 2 பொண்டாட்டி உங்கள் குடும்பத்தில் யாருடா கட்டினா? நீ எத்தனை கட்டின? கட்டினது ஒன்று தான். கால் நோட்டு வேணா. வணக்கம், வாழ்க, ஆனந்தம் அடைந்தோம். ஆடிய மாதத்துக்கு வந்து விடுங்கள். ஓகே. ஓ மகன் இருதார யோகம் உடையவன். சொன்னால் வருத்தப்படுவிய? இந்திய மக்கள் அல்ல, அயல்நாட்டு பெண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடிய மனம் உடையவன். அவனுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த கல்யாணம் நிலைக்காது. பின்னால் 2ஆம் தரம் இந்தியாவிலேயே வந்து சேருவான். இந்த 2 ஒரு மறுதளிப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாய் வழியின் தத்துவத்தை அறிந்து அவனுக்கு நிலையான வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தாரேன். வேற என்ன வேண்டும்? பசுங்கனி பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. வாழ்க, புண்ணியமே வாழ்க. கால் ஒன்று வரலாம். முருகா முருகா. வாழ்க்கை என்னும் போடம் வழங்குகின்ற பாடம். என்ன வேண்டும்? யாரு? கண்ண முடங்க. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு சொந்த ஊர் ஆயிரத்தேரி. சென்னையில் ஆப்ரேஷன் பண்ணேன். கொஞ்சம் நடக்கும். சொல்ல மாட்டேன். உங்கள் பின்னால் நிற்கும். சொல்ல மாட்டேன் சார். அப்படியா? இடையில் உங்கள் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் உடச்சிட்டாங்களே. அது 2 இடத்துல இருக்குது, சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி. வாழைத்தோப்பு பக்கத்தில் இருப்பானப்பா ஒரு மாடை. சரிதானா? கால் விட்டுவாங்க. உன் மனைவியினுடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லையப்பா. எழுந்து நடக்க வைக்கிறேன். 3 மாத கால அவகாசத்தில் எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து சேர். பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வாங்கிக்கொள். சென்று வா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலிலும் துணையாக அமைந்திருப்பேன். வாழ்க வாழ்க. கும்பகோணம் 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 பக்தவங்க கும்பகோணம். குடும்பத்தோடு வந்தவர்கள் குடும்பத்தோடு வந்தவர்கள். உனக்கு கும்பகோணமா? உனக்கு கும்பகோணமா? புழுடிப்பைய கும்பகோணம் பக்கத்தில். உனக்கு எந்த ஊர் அது? 1 2 3 4 ஒரு ஏரி தெரியுதா? இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில். என்னமா வேண்டும்? உன் பையனுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்.
அவனுக்கு கருப்பசாமி என்று பெயர் வைக்கணும். அது எனக்கு தேவையில்லை. முருகப்பெருமான் பெயரை அடைந்தவன் அவன். உன் முன்னோர்களின் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு சன்னியாசி ஒருவன் இருந்திருக்கிறான். 4 தலைமுறைக்கு முன்னால குடும்பத்தில் அப்பம் வழியில் உள்ள குடும்பத்தில் ஒருத்தன் சன்னியாசியாக இருந்திருக்கான். சிவனடியார்களாய் வாழ்ந்திருக்கிறான். முருகப்பெருமான் மீது பக்தி உடையவனாக இருந்திருக்கிறான். ஞான சொற்பொழிவுகள் பல பேசியிருக்கிறான். அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவன் உன் மகன். அதன் காரணத்தினால் சந்ததி பாக்கியத்தில் தடை. இப்பொழுது அவனுக்கு கொடுப்பதுதான் நிறைவு. கருப்பசாமி என்று பெயர் வை. ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றி உண்டு. இந்த பாப்பாவுடைய மனம் மட்டும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவ நினைச்சதை நடத்தணுமா, நம்ம நினைச்சு நடத்தணுமா? கால் வந்துட்டு வா. புழுவணிகள் கொய்யா. உங்களுக்கு எந்த ஊர்? கும்பகோணமா? மயிலாடுதுறை. ஓகே, வா. அலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே கண்ண முடிப்பல. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவாள். திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். செல்வமாக இருக்கும். தொழில் உண்டு. பேரம் பேத்திகளோடு கொஞ்சம் விளையாடு. வாழ்க. இந்தாப்பா ஆடி அமாவாசைக்கு என்னப்பா தருவீங்க? சரி, கரெக்டு, சந்தோஷம். சக்கரை பொங்கல் போட்டு சாப்பிட்ருவோம். ஓகே ஓகே, போயிட்டாங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதை நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. என்னடா வேணும் தம்பி? பக்கத்தில் வா. முன்னோர்களில் சாமி ஆடியது யாரடா? உன் குடும்பத்தில் முன்னால் சாமி அருள் வந்துச்சாங்களா? யாருக்கு வந்துச்சு? இருக்காங்களா? வீரனார் உண்டா உங்களுக்கு? நொண்டி வீர நொண்டி வீர கால் வந்துட்டுவாங்க. ஆமாம், வெண்ணி கொடுக்கணும். பால் கொடுக்கறாயா என்னைக்காது? உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் பாம்பு வருது. என்ன அப்படி பாம்பு வருது? 2 தடவை 3 தடவை வந்துருச்சே. பயங்காட்டிக்கிட்டு ஏதோ நமக்கு தரித்திரம் முடிச்சு போச்சு, அதான் அந்த பாம்பு வந்து ஓயாமல் காட்சி கொடுக்குன்னு ரொம்ப மனத்தில் குழப்பிக்கிட்டீங்களா நீங்கள்? கால் வந்துட்டு வாங்க. பாம்பு வரலாமா? அப்போ அப்படி வரலாமா? எவ்வளோ கொழுப்பு இருக்குது அந்த பாம்புக்கு. சார பாம்பாக இருந்தால் கொழுப்பை எடுத்து மருந்து ஆக்கிடலாம். பாரசிலாக்கா பிடிச்சிக்கணும். செஞ்சிடாதடா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையினால் கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து தொழிலுக்கு போக முடியாமல் வேதனையாகி முட்டுக்கு கீழ் ஒரு பாதத்திலே வலி எடுத்து நடப்பதுக்கு கூட சக்தி இல்லாத வேதனையை அடைந்தாய் நீ. உண்மையா இல்லையா? அந்த சூழ்நிலைகளுக்கு செய்வனைகள் காரணமில்லை மகனே, அது இயற்கையின் சுழற்சி. அந்த நிலைகள், காரணங்கள், காலங்கள் மாறப்போகிறது. நீ வெற்றி அடைந்து விடுவாய். உனக்கு வறுமையை தீர்த்து இருந்தால் போதுங்களா? வேற என்ன வேண்டும்? உன் பிள்ளைய நான் படிக்க வச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன், அவன் பையன் லவ் பண்ணுவான், அதை நீ ஏற்றுக்கணும், அந்த கல்யாணம் நடக்கும். போயிட்டு வா. உண்மையை சொல்லிட்டேன். காது கேட்காது இருக்குன்ட்டு. பிள்ளைக்கு தான் காது கேட்காதுமா. அடுத்த உத்தரவில் பேசுவோம். என்னப்பா? மயிலாடுதுறை தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அம்மா கும்பகோணத்தா? நின்றுமா. முருகா, வெற்றி வேறவனை. முருகப்பெருமான் வருகிறார. முருகன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? என்ன ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? அவ்வளவு தானே. என்ன 2-3 பேங்க் வருதா? என்ன விஷயம்? பேங்க்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா?
கால் வந்துட்டு வரலாம். யார் அம்மா நீ? பட்டத்து ராணி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் சோழ மன்னனுடைய காலத்தில் மகாராணியின் வம்சத்தில் இருந்த ஒரு பெண்மணி ஒருவள் துயர நிலைகள் இறந்த ஒருவளை தெய்வமாக வைத்து வணங்குகிறார்கள். அது ஒரு பெண் தேவதையாக இப்பொழுது அந்த இடத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உன்னுடைய மனைக்குள் துர்காதேவி என்ற ஒரு அம்மனுடைய அருள் சக்தி வருகிறது. மகிஷாசுர மர்த்தினி, துர்காதேவி, பராசக்தியின் சொரூபங்கள் ஒரு வீட்டுக்கு வருது. 3.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் வருமானமற்ற குறைபாடுகளும் ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான வேதனையும் இருந்து கொண்டிருக்கும். இருக்கா? இவை அனைத்தையும் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும் மகனே? செய்வன வைவர்கள் நடக்கவில்லை. ஆனால் காலங்கள் அதை முழுமையாக்க விரும்பவில்லை. தை மாதத்துக்குள் வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு வா. ஆடிய மாதத்துக்கு என்னடா தருவேன் சாமிக்கு? அங்கே படைப்பேன். அப்போ இங்கே மறந்துடுவேன். சரி, ஓகே. டிங் டிங். வா. தன் மகளை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா வா. யாருக்கு பிள்ளை பேர் என்ன பேரு? எடுக்க வேண்டாம். அசோக். என்ன செய்யணும்? நான் ஒரு பாட்டை ஆரம்பித்தேன், நீ பார்த்தியா? யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? உன் பையன் கல்யாணம் முடித்தவனுக்கு நமக்கும் சொந்தமே கிடையாது. ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு தான் சொந்தம் வந்திருக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ வருத்தப்பட வேண்டாம். ஐஸ்வர்யமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உன் பிள்ளையை நீ குழப்பிடாத. நல்ல வாழட்டும். வேற என்ன வேண்டும்? இவ்வளவு தானா? 22 நாட்களில் அவன் தானா புறப்படுதான். இந்தா வெற்றி அடைவாய். அடுத்த உத்தரவில் பேசுவோம். என்னப்பா தம்பி, கால் வந்துட்டு வா. உனக்கு மயிலாடுதுறையா? அது எந்த ஊர்? தஞ்சாவூர். கால் வந்துட்டு யாரு? அப்படியா? ஒரு கேள்வி கேட்போமா? சரி, ஓகே, உட்காருப்பா. ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. உன் முன்னோர்களில் மூளை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் உண்டுமா மகனே? மனநிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் முன்னோர்களில் ஒருவர் உண்டா? ஒரு பெண்ணடியாளை காட்டுகிறது. அதான் சொல்கிறேன். தகப்பன் வழியில் ஒரு பெண்ணுக்கு மனநிலை சம்பந்தம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாள். இந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டது தான் அதனுடைய விளைவு. உன்னுடைய அப்பாவுக்கு அத்தை. கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை எந்த தொழிலை எடுத்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் தான் நடக்கும். நாம் ஜபித்த பணங்கள் யாவும் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்ததே தவிர நமக்கு உதவியாக இல்லை. நம்ம வீழ்த்தி வாழ்ந்தவர்கள் ஓகோன்னு இருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி ஏணி மாதிரியே அப்படி இருப்போம். இந்த நிலைகள் இயற்கையானது தான். இதிலிருந்து மாற்றம் கிடைக்கும். இழந்த செல்வங்கள் கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வரலாம். வாப்பா வா. 2 இடம், 1 2 3 4. 4ல் 2 இடம் போலிப்பட்டா போட்ட இடம். அது 2லையும் நீ தலையிடாமல் நீ ஒதுக்கி வச்சுருப்பா. சமாளித்து ரூபா மட்டும் முதல்ல முடிச்சு தரமுன்னு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம். ஆனால் அது என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. டிங்குன்னு வந்து குத்திடுவான். கால் வந்துட்டு வா. எனக்கு பணம் வந்திருக்கு, நான் யாருக்கும் தர மாட்டேன்.
பணம் கிடைச்ச உடனேயே உன் மனசு மாறி போயிடும். அதை செலவழிக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்னு பிளான் போடுவியே தவிர இப்போ உள்ளே சேர்த்து வைக்கிறதுக்கே நினைக்காது. நான் பார்த்தியா 1000 எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். உனக்கு அந்த புத்தி இல்லையே. அதனால் இந்த கடன்களை நீக்கித்தாரேன். இந்த 2 இடத்தை கைவிட்டுட்டு மூணாமத்ததாக இன்னும் 2 டாக்குமெண்ட் வருது. ஒரு 50 லட்சத்துக்குள்ளே தான் விற்கும். அதில் உனக்கு ஒரு நல்ல கமிஷன் வாங்கி தாரேன், வெற்றி ஆக்கி தந்துடும். உன் தொழிலை இந்த வருஷத்தில் மொத்தம் 7 இடம் விற்று தாரேன். கால் விட்டு வா. நல்ல தம்பி, நல்ல பையன் தானே, கிடைக்கிறேன். ஒரு பொம்பளை எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஓயாமல் உன்னை வந்து தொந்தரவு படுத்துதா. கொடுக்கலாமாடா? கொடுத்தா வராது. பக்கத்தில் வா, வெட்டியாக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். இந்தா, நல்லா இரு மகனே. இறக்கப்பட்டவன் இழந்து போயிடுவான்டா. நல்லா அடுத்த வயசில் அதை பேசுவோம், சரியா? உனக்கு அண்ணனா தம்பியாடா இவர்? சரி. வார வீட்டில் பெண்ணடியாளை பற்றி காட்டுவது யாரு? மனைவியை பற்றி காட்டுவது யாரு? மனைவி உனக்கு வேண்டாமா? அப்போ மனைவிட்ட குறை இருக்கு, தனக்கு இருக்கா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. சரி, அப்போ அவளுக்கு மட்டுமே பிறக்க வைப்போம். என்ன, இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. ரெட்ட குதிரையில் ஐயனார் வாராரா? இருக்காரா? அதான் வாராரா. ஆமாம், கட்டி போட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் அந்த சப்ஜெக்ட் பேசலன்னு தம்பரம் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. அதனால் சாமி ஆடுறவங்க குடும்பம் பூரா இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஊர் கூடி கும்பிட முடியாத குழப்பம் இருக்கும். உங்கள் கோயில் பக்கத்தில் பனைமரம் தெரியுதா? இருக்காடா? ஒத்தப்பனை கால் வந்துட்டு வா. என்ன சும்மா இருக்கீங்க? இப்போ உனக்கு குல வாரிசு பிறக்கணும். என்ன பேருடா வைப்ப? வீர கருப்பசாமின்னு பேர் வை. உன் வீரனாரும் வந்துட்டேன், நானும் வந்துட்டேன். வெற்றி அடைவார். எல்லாமே சமரசமாகிவிடும். 3 முறை என்னை பார், வெற்றி அடைவாய். நீ கால் வந்துடுவா. அடுத்த பைத்தியில் கருப்பசாமிக்கு விழுப்புரம். விழுப்புரம் கடலோரம் வாங்கிய காற்று. என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு. கடன் பிரச்சனையா, இடம் பிரச்சனையா?